ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? அங்கே இருக்கிற ராஜகோபுரம் மற்ற கோபுரங்கள் எல்லாமே பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கோயிலோட கிழக்கு வாசலில் இருக்கிற ஒரு கோபுரம் மட்டும் எந்த கலரும் அடிக்காமல் வெள்ளையாகவே இருக்கும். ஏன் இந்த கோபுரம் மட்டும் இப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி புல்லரிக்க வைக்கிற ஒரு தியாக வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1323ஆம் வருஷம், டெல்லி சுல்தான் படைகள் ஸ்ரீரங்கம் கோயிலை சூறையாட வந்தாங்க. அப்போ கோயிலையும் நம்பெருமாள் சிலையையும் காப்பாற்ற வெள்ளையம்மாள் அப்படின்னு ஒரு தேவதாசி ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாங்க. சாமி சிலையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு போகிற வரைக்கும் எதிரி படை தளபதியை திசை திருப்பணும். அதுக்காக அந்த தளபதியை தன் பேச்சாலையும் நடனத்தாலையும் மயக்கி அந்த கிழக்கு கோபுரத்தோட உச்சிக்கு கூட்டிட்டு போனாங்க. கீழே நம்பெருமாள் சிலை தப்பிச்சு போகிறத மேலேருந்து பார்த்த வெள்ளையம்மாள் எதிரிகிட்ட தான் சிக்கிக்க கூடாதுன்னு அந்த உயரமான கோபுரத்திலிருந்து கீழே குதித்து தன் உயிரையே மாயச்சுக்கிட்டாங்க. நம்ம ஸ்ரீரங்கத்தை காப்பாற்ற உயிரையே விட்டு அந்த வீரமங்கை நினைவாதான் அந்த கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம்னு பேர் வச்சு இன்றைக்கும் வெள்ளையாகவே வச்சுருக்காங்க. அடுத்த முறை ஸ்ரீரங்கம் போகும்போது அந்த வெள்ளை கோபுரத்தை பார்த்தா மறக்காமல் ஒரு கும்பிடு போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.